16ஆம் தேதி என் பேங்க் மணி அடிச்ச மாதிரி வந்துருச்சு. சரி ஃப்ரீ பஸ்ஸில் வந்திருக்கேன் 4 வருஷத்துல. வந்திருக்கேன் எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை இல்லை. ஃப்ரீ பஸ் வந்துச்சுன்னா ஐயோ தனியார் பஸ் இருக்கு, நீ ஃப்ரீ பஸ்ஸில் வரணும் இருக்கியா வர்றேன். இப்படியே பழக்கப்பட்ட மக்கள் திடீர்னு ஒன்று ஓட்டு போட்டால் ஒன்று இந்த ஃப்ரீயாக தருவாரா? ஏப்ல கிராமத்தில் அட ரஜினி கட்சிக்காரன் 200 தான் தாரியான், நமக்கு சூரியன் கட்சிக்காரங்க 1000 ரூபா தர்றாங்க அப்படின்னு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்பிக்கையோடு ஓட்டு போட்டுருணும். என்ன 200 தான் தர்றாங்க, நீ கம்பெனி இரு அப்படின்றாங்க. அப்படி பார்த்து பழக்கப்பட்ட மக்கள் இப்போ வந்து நீ மாதம் 1000 ரூபா மணி அடிச்சது மாதிரி காசு கொடுக்குறாரு அண்ணனை. எப்படி அதாவது கல்புல இருக்கிற பிள்ளைகள், வயிற்றுல இருக்கிற பிள்ளைல இருந்து வளர்ந்து வயலுக்கு வரைக்கும் எல்லாருமே விஜய்னு தான் கத்துறீங்க. இல்லைன்னு சொல்லல, எங்கிட்ட அவரை எடுத்து மூடிடாதீங்க. அண்ணன் ஓசத்தி விட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினா யாராச்சும் நம்மளை மதிக்கிறாங்க? முக்கியமாக டிரைவர் கண்டக்டர் மதிக்கிறாங்களா? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுறோமா, அது நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன். அது அவர் வந்து கலைஞர் அப்படி நடத்த சொல்ல கிடையாது. சரிங்களா? ஒரு ஒத்தையில் வர்றோம் நைட் டைமில், இங்கே அங்கேருந்து இங்கே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களை இறங்கிக்கணும். வரதே ஃப்ரீ பஸ்ஸு, இதில் உனக்கு அங்கே ஒரு ஸ்டாப் இங்கே ஒரு ஸ்டாப் போடணுமான்னு கண்டக்டர் கேட்குறாங்க. சரி, இது ஒன்று. 1000 ரூபா தராங்க 1000 ரூபா தர்றாங்கன்றீங்க. சரி 1000 ரூபா தர்றாங்க, விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குது? அண்ணன் வந்தோடனே சர்ன்னு குறைச்சிருப்பாரா? குறைப்பாரு குறைப்பாரு. சரி, அண்ணன் வந்தோடனே சர்ன்னு குறைச்சி கண்டிப்பாக விலைவாசியை கண்டிப்பாக குறைப்பாரு. மாற்றம் வர்றது நான் ஒண்ணு யாரையும் குறைவான்னு சொல்லல, மாற்றம் வர்றதை ஏத்துக்கலாம். ஏன்னா அந்த மனுஷனை எடுத்து முடிடாதீங்கன்னு சொல்றேன். எங்கள் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டான். எங்கள் அண்ணன் வருவார், விலைவாசியெல்லாம் கட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இளைய தளபதி, நான் என்னைக்காவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து பாருங்கள். நான் நல்லா பேசியிருக்கிறேனான்னு பாருங்க. ஆனா பேசுறத பார்க்கறது பெருசு கிடையாது, மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்கள் அண்ணன் கண்டிப்பாக நல்லது செய்வார், அதில் எந்த மாற்றம் இல்லை. பாரு வேணாலும் முன்னாடி வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து வளர்ந்து வந்த வயலுக்கு வரைக்கும் இளந்தாரி வரைக்கும் விஜய் தூக்கி விடுறீங்க. ஐ லவ் தே, எல்லாருமே லவ் தே. அண்ணா அண்ணா அப்புறம் எதுக்கு லவ் பண்ற நீ? எங்க அண்ணன்டி, எங்க அண்ணன் தலைவர் தெரியுமா? சரி, அப்ப அண்ணனுக்காக தேய் குளிச்சிரு. குளிப்பேன். எங்க அண்ணன் முதலமைச்சர் எங்க அண்ணனுக்கு ஐயா அதெல்லாம் இல்லை. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரணும். சரி, அப்போ ஒரு கொடியை நடு.